ஜல்லிக்கட்டு நடைபெற தமிழக பாஜக உறுதுணையாக இருக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழக விவசாயிகளுக்கு தங்களது ஒருநாள் ஊதியத்தை வழங்க தமிழக பாஜகவினர் முடிவு செய்துள்ளனர். அதன்படி பாஜக தலைமையகமான சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற ஊதிய வசூலிப்பு நிகழ்ச்சியை தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். பின்னர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் சட்ட ரீதியாகவே இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்ற தமிழர்களின் உணர்வுகளோடு ஒன்றிணைந்து அவர்களுக்கு உறுதுணையாக தமிழக பாஜக இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். மத்திய அரசோ மாநில பாஜகவோ மத்திய பாஜகவோ எந்த விதத்திலும் ஜல்லிக்கட்டிற்கு எதிரானவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் வேறு எந்த கட்சியை விட வலுவான வாதத்தை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்று அதற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இன்னும் கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழக மக்களின் உணர்வுகளோடு நாங்கள் ஒன்றி நிற்கிறோம். நிச்சயம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாகவே நிற்கும்.